Hello students, welcome to Max நேரம் 10th standard Max chapter 1 relation and function ல exercise 1.2ல first question பார்ப்போம். first question ஒரு let a equal to set of all 1, 2, 3, 7 கொடுத்துக்காங்க. அதே மாதிரி b equal to 3, 0, -1, 7 கொடுத்துக்காங்க. which of the following are relation from a to b ன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி சப்டிவிஷன் 4 அதாவது a cross b நம்ம எக்ஸாம்பிள் சம் போட்டோம்ல அதே மாதிரி a cross b கண்டுபிடிச்சிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது r1 வேல்யூ r2 வேல்யூ r3 வேல்யூ r4 வேல்யூன்னு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ரிலேஷனா இல்லையா ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேஷனா இல்லையா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் 1.4 பார்த்தோம்ல அதே மாதிரி தான். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்ப்போம். r1 equal to 2, 1, 7, 1 இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a cross b கண்டுபிடிக்கணும். a வேல்யூ என்ன? 1, 2, 3, 7 and b வேல்யூ என்ன? கிராஸ் பண்ணுங்க. b வேல்யூ என்னது? 3, 0, -1, 7 கிளியர். இப்போ a cross b நான் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க. ஒன்றுத்துக்கு ஒன்னோட லிங்க் பண்ணும்போது கரெக்டாக ஆர்டர் வைஸாக எழுதலாம். ஓகேவா? இப்போ இது இப்படி பண்ணிங்கன்னா ஆர்டர் இப்போ கரெக்டாக இருக்கும். ஒன்றும் மிஸ் ஆகாமல் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? கரெக்டாக எழுதிட்டே வரலாம் நம்ம. இப்போ இது எப்படி எழுதலாம் நம்ம? 1, 3 1, 0 1, -1 1, 7 ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி செகண்ட் ஒனுக்கு 2, 3 2, 0 2, 1 மைனஸ் அதை விட்டுறக்கூடாது 2, 7 நெக்ஸ்ட் 3, 0 இங்கே நீங்கள் கமா போட்டால் கரெக்டாக இருக்கும். 3, -1, 3, 7 நெக்ஸ்ட் 7 இருக்கு. 7, 3 7, 0 7, -1 7, 7 அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக ஆர்டர் வைஸாக போட்டிங்கன்னா எந்த நம்பரும் மிஸ் ஆகாது. சம்ஸ் கரெக்டாக நம்ம போட்டுடலாம். ஓகேவா? இப்போ R1 என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? சப்டிவிஷன் 1 செட் ஆஃப் ஆல் 2, 1, 7, 1 நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். எக்ஸாம்பிள் 1.4ல் பாருங்க. இந்த a cross b வேல்யூ எல்லாம் ஹியர் அதாவது 2, 1, 7, 1 பிலாங்ஸ் எதில் இருக்கு? R1லேயே இருக்கு. அதே 2, 1 இங்கே இருக்கா பாருங்க. இப்போ 2, 1 இருக்கா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இல்லை, செகண்ட் ஒன்லையும் இல்லை. 2, -1 வேற, 2, 1 வேற, +1 வேற, -1 வேற, 3, எதுவுமே இல்லை. அப்போ 2, 1 இல்லை. 7, 1 இருக்கா பாருங்க. 7, 3 இங்கே விட்டு போயிருக்குமா? 7, 3 தான் இது. 7, -1 தான் இருக்கு. அப்போ 7, 1 இல்லை. அப்போ இங்கே பாருங்க. இதை எப்படி எழுதலாம் நீங்கள்? இங்கே நீங்கள் லாஸ்ட் வீடியோலேயே நான் 4th எக்ஸாம்பிளில் சொல்லியிருப்பேன். ஒரு வேல்யூ வந்து இருந்தாட்டு இன்னொரு வேல்யூ இல்லைனாலே அது வந்து ரிலேஷன் கிடையாது சொல்லியிருக்கேன். இங்கே 2 வேல்யூமே இல்லை. ஓகேவா? இது வந்து எக்ஸாம்பிள் 1.4ங்க. ஓகேவா? அதை நான் கிளியராக இதே மாதிரி தான் போட்டுருக்கேன். அதே மாடல் சம் தான் இங்கே. ஓகேவா? எக்ஸாம்பிள் 1.4 மாதிரி தான் எக்ஸசைஸ் 1.2. அப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கு அதை ரெண்டுமே ஒப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் நான். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்க. இப்போ இதில் வந்து 2, 1 இல்லை, 7, 1 இல்லை. அப்போ அதை நீங்கள் எப்படி எழுதலாம்? R1 நாட் கண்டெயின் டு a cross b அது வந்து நீங்கள் ஃபைனலாக எழுதிக்கிங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன எழுதலாம்னா இது ரெண்டுமே இல்லை. அப்போ நீங்கள் அது வந்து சிம்பிளாக இப்படி எழுதலாம். Here 2, -1 7, 1
belongs to R1 but 2, 1 minus 1 sorry minus 1 கிடையாதுமா 1 minus 1 இருக்குல்ல தப்பா எழுதிட்ட 2, 1 தான் சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா minus 1 இருக்கு அப்போ நம்ம இது தப்பான இதுவாயிடும் ஓகேவா 2, 1 7, 1 not belongs to A cross B ல தான் கிடையாது ஏன்னா இதுதான் A cross B ஓகேவா இதுதான் A cross B R1 ல இருக்கு ஆனா A cross B ல கிடையாது அப்படி இருந்தாலே அது என்ன சொல்லலாம் நானு therefore R1 is not a relation from A to B clear புரியுதாமா ரெண்டுத்துமே இருக்கணும் கொடுத்துக்க ரெண்டு வேல்யூல ஒரு வேல்யூ இல்லைன்னா கூட அது நாட் ஏ ரிலேஷன் இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2 நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் எல்லாருக்கும் புரிய நினைக்கிறேன் ஓகேவா உங்களுக்கு ஏதாவது சம்ஸ் வேணும்னா மேக்ஸ் நேரம் எக்ஸசைஸ் நம்பர் கரெக்டா போட்டு சப்டிவிஷன் 1 and 2 கூட கரெக்டா போட்டுருப்பேன் நான் நீங்க டைப் பண்ணீங்கன்னா என்னுடைய வீடியோஸை நீங்க அடுத்தடுத்து பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்